தினமணி.com செய்திகள் சில வரிகளில். கடவுள் தன்னை அனுப்பியதாக கூறும் பிரதமர் நரேந்திர மோடி 22 பேருக்கு மட்டுமே வேலை செய்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தில்லியில் பிரச்சாரத்தில் பேசிய அவர், மோடி கரோனா காலத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கும் போது செல்போனில் டார்ச் அடிக்க சொன்னார், கடவுள் எப்படிப்பட்ட மனிதரை அனுப்பியுள்ளார் என கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்குப்பதிவு விவரங்கள் அடங்கிய படிவம் 17C பொதுவெளியில் வெளியிடுவது தீங்குக்கு வழிவகுக்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்ததற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். படிவம் 17C பதிவேற்றம் செய்வது சட்டப்படி கட்டாயமில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என மாநிலங்களவை உறுப்பினரான கபில் சிபல் கூறியுள்ளார். அக்னிவீர் திட்டத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதற்கு அக்னிவீர் பற்றி பேசக்கூடாதா என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு திட்டம் மற்றும் கொள்கை குறித்து விமர்சிக்கவும், எங்களுக்கு வாக்களித்து ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அந்த திட்டத்தை ஒழிப்போம் என்று பிரச்சாரம் செய்யவும் ஒரு எதிர்க்கட்சியாக எங்களுக்கு உரிமை உள்ளது என அவர் கூறியுள்ளார். சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தலைமை பயிற்சியாளர் ஆவதற்கான வாய்ப்பை நிராகரித்து விட்டதாக தில்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளரான ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். தேசிய அணிக்கான தலைமை பயிற்சியாளராக இருந்தால் ஒரு ஆண்டில் 10 முதல் 11 மாதங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் அதை நிராகரித்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகி வரும் புஷ்பா 2 திரைப்படத்தின் 2வது பாடல் வரும் மே 29ஆம் நாள் வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த திரைப்படத்தை இயக்குனர் சுகுமார் இயக்கியுள்ளார். தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.